ஒட்டுமொத்த உன் கவனத்தையும் அந்த பொண்ணு மேல காமிச்சிட்டு அதை லவ்னு சுத்திட்டு இருந்தா வேலைக்காவது. நீ அந்த பொண்ணு கூட சுத்தும் போது கரியர் எல்லாம் மறந்துட்டு படிப்பெல்லாம் மறந்துட்டு நல்ல வேலைக்கு போன்றதை மறந்துட்டு அந்த பொண்ணு கூட இம்ப்ரெஸ் பண்றதுக்கு அதை வாங்கி தருது இதை வாங்கி தருது அங்க கூட்டு போறது எந்த இடத்துல எது பண்ணாலும் நினைக்கிறது இதெல்லாம் வேஸ்ட். எண்ட் ஆஃப் தி டே அந்த பொண்ணு விட்டு போயிடுச்சுன்னா நீ செலவு பண்ண நாட்கள் எல்லாமே திரும்ப வரப்போறது இல்ல. நம்ம ஒரு 2-3 வருஷம் வேஸ்ட் பண்றோம். லவ்ங்கிறது ஒரு ஃபேண்டசி போது நிஜத்தை மறந்துடுறாங்க. நிஜத்துல ஒரு பொண்ணு எது இருந்தா வாழும், வசதி, நல்ல ஒரு பணம் இருக்கணும், அதாவது அவங்கள கேரி ஓவர் பண்ற அளவுக்கு காசு இருக்கணும், நம்ம அவங்க கூட வாழ முடியுங்கிற நம்பிக்கை வர வைக்கணும், அதுக்கு கரியர்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். பின்னாடி நடக்க போறதை இப்பவே நம்ம கரெக்டா கொஞ்சம் ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பொண்ணு நம்மள விட்டு போவாது. பிரேக்கப் வந்தா அந்த பொண்ணு முன்னாடி எப்படி வாழ்ந்து காட்டுறேன் அப்படி நினைக்க கூடாது. ஏதோ ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணிச்சு அது போச்சு அது முன்னாடி வாழ்ந்து காட்டணும்னு நினைக்கிறதுலாம் வேஸ்ட். பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் கரியர்ல ஃபோக்கஸ் பண்ணி நிக்கிறானுங்களா, அதை அவன் லவ் பண்ணும்போதே பண்ணிருந்தாலும் அந்த பொண்ணு விட்டு போயிருக்காது. அப்போ அவன் உதவாக்காரியா இருக்கும்போது தான் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிச்சு இவன் உதவாக்காரி தான் போல இருக்கு, இவன் கூட இருந்தா நம்ம ஃபியூச்சர்லாம் நல்லா இருக்காது. ஏன்னா பிராக்டிகலா யோசிப்பாங்க. லவ் பண்ணும்போது பிராக்டிகல் தெரியாது, பட் அந்த லவ் டு மேரேஜ் போகும்போது பிராக்டிகல் அந்த இடத்துல இருக்கும். அதான் ரியாலிட்டியே.